ஸோ இப்போ 75 lakhs கிட்ட நீங்க வந்து டெபாசிட் பண்ணி ஒரு வேலைக்குள்ள போறீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல ஏர்னிங்ஸ் எவ்வளவு வரும், எப்படி இல்ல, வரும்? உங்களுக்கு நார்மல் ஸ்டார்டிங்கே 1.5 lakhs வந்துடும் சார் மந்த்லி சாலிடா. சிம்பிளா ஒரு ஏர்லைன் உள்ள நீங்க போயிட்டீங்கன்னா 2 lakhs ஈஸியா வரும். 1.5 lakhs to 2 lakhs ஈஸியா வந்துடும். பட் ஏர்லைன் டைரக்டா போறது அது ஃபைனல் ஆப்ஷன். வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டராவோ இல்லை ஒரு கார்கோ ஃபிளையிங்கோ இல்லை சார்ட்டர் கம்பெனியில் நீங்க ஃப்ளை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு 75,000 இருந்து ஒரு 1.5 lakhs சேலரி வரும். அதை ரெக்கவர் பண்ணிடலாம். அதுக்கு பேஷனட்டாக இருக்கணும். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைங் பண்ணுவாங்க, ஃப்ளைங் பண்ணிட்டு அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மோஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட்டாக யூ ஹாவ் டு பி ரெஃப்ரெஷ்டு வித் தட். கொஞ்சம் டீவியேஷன் ஆனீங்கன்னா கூட உங்கள் ட்ராக் வேறு ரூட்டுக்கு போயிடும். எப்படி ஃப்ளைட் வந்து இப்போ 90 டிகிரியில் தான் நீங்கள் போகணும் இந்த ரூட்டுக்கு அப்படின்னா 90 தான் பார்த்துட்டே போகணும். அதில் ஒரு 5 டிகிரி தள்ளி போயிட்டா கூட உங்களை வேற டெஸ்டினேஷன் கூட்டு போயிடும் இல்லையா? அந்த கோடே வேற ரூட்டுக்கு போயிடும். அதுதான் இந்த பைலட்லேயும். பைலட் பாய்ஸும் அதே மாதிரி தான். இதான் உன் ஃபோக்கஸ்ன்றத மைண்டில் கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் போயிடுறாங்க. கொஞ்சம் டிவேட் ஆகிறவங்க நிறைய டிவியேஷன்ஸ் வரும். ட்ரிங்க்கு, லவ், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, அப்புறம் வேற ஊருக்கு போகிறாங்க, அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்க. நிறைய இருக்குங்க பசங்க வந்துட்டு